ஹலோ ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். லஞ்சுக்கு சப்பாத்தி கொடுத்து விடலாம்னு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டு காலிஃப்ளவர் கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கோதுமை பரோட்டானா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிங்கன்னா நிறைய லேயர்ஸோட கோதுமை பரோட்டா ரெடி. கீரை குழம்பு மீதி இருந்தது. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா கேப்பக்களிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து சாலடுக்கு வேக போட்டுட்டேன். கேப்பக்களி ரெசிபி ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது. பாப்புலர் ஷார்ட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு எப்படா சமையல் முடிச்சுட்டு வெளியே வரலான் இருக்கும். ஸோ இதில் 3 நேரம்லாம் நம்மளால் சமைக்க முடியாது. காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த டேக்கு தேவையாக இருக்கிறது எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணிடுவேன். வேர்க்கடலை சாலட் ரெடி பண்ணிவிட்டு கேப்பக்களியும் ரெடி பண்ணிவிட்டேன். 3 கேப்பக்களி வந்திருந்தது. இது கூடவே கீரை குழம்பு சூட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். ஆல்சோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு தயிருக்கு உரம் ஊற்றி வச்சிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சீரகம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி மோர் ரெடி பண்ணிவிட்டேன். ஹேர் க்ரோத்துக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்த்தி. மினிவில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.